ஓம் சரவண பவ வேல் முருகா வெற்றி வேலா வினை தீர்க்கும் கந்தா விளையாடும் குமரா தேடி நின் மலையேறி ஆறுபடை வீடாக காவடி தூக்கி வருவோம் போற்றியே ஓம் சரணம். சிவனாரின் மகனே செந்தமிழர் நலனே தவமான அழகே தணிகை மலை முருகா மலையாளும் கனியே மயிலேறும் திருவே சிலையான மணியே செந்தூரின் முருகா வளமான தயவே வரமான அருளே பரமபதாமயமே பழனிமலை முருகா சுகமான பலமே சுடரான வடிவே சுனையான கதியே சுவாமிமலை முருகா உலகாளும் உயிரே உறவான முதலே பழமுதிரும் பதியே பணியவரும் முருகா திருமலையின் எழிலே தெளிவான அமுதே பெருமை மிகு இறையே பரங்குன்றின் முருகா அமரர்க்கு அருளே ஆதரிக்கும் வடிவே விண்ணகத்து ஒளியே விராளிமலை முருகா ஆனந்த கவியே ஆடி வரும் மயிலே தேனடையின் சுவையே தென்னவரின் முருகா குன்றடைந்த பதமே குறையாத பலமே கூர்வேலில் நயமே குரத்திமயில் முருகா சூரனுக்கு அழிவே சூழ்ச்சிக்கு முடிவே வீரனுக்கு விதியே வெற்றி தரும் முருகா தன்னிகரில் அறிவே தந்தைக்கு குருவே பொன்னுளியின் அழகே பூதலத்தின் அரசே பாலமுதக்குடமே பாவியர் நலமே கோலமிகு குமரா குண்டிருக்கும் தேவே காவடியின் அருளே காக்கின்ற பொருளே பாவடியின் தொடரே பைந்தமிழின் சுடரே நாவிருந்த வேலே நற்கதியின் நூலே தேவியரின் பதியே தேனான சுவையே சண்முகனே முருகா சரவணனே முருகா கந்தனெனும் முருகா காத்தருளுவாய் முருகா செந்தூரின் அலையே சிங்காரக்கலையே வைரவடி வேலா வையகத்தின் வளமே தங்கமணி தேரே தாங்கி வரும் அழகே குங்குமருள் வேலே போற்றுகின்ற கடலே அருணகிரி தமிழே அவ்வைக்கு அருளே பிள்ளை எனும் ஒடியே பேணுகின்ற தேவே ஆடி வரும் மயிலே அன்பருக்கு வயலே பாடி வரும் பொழுதே பக்தருக்கு வசமே சண்முகனே முருகா சரவணனே முருகா சுப்பிரமணிய முருகா சுகமருள்வாய் முருகா தண்டபாணி பெயரே தத்துவத்தின் பொருளே கண்டபலம் எனவே காண்கின்ற இறையே சேவலன் கொடியே சேவிக்கும் கொடிவே காவலன் படியே காப்பாற்றும் முடிவே ஏறுகின்ற மயிலே ஆறு வகை முகமே முருகா வெற்றிவேல் முருகா
பதமே கூடி வரும் முகமே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா வேலெடுத்தலிதமே வினை போக்கும் முகமே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா வள்ளியனும் மயிலே வரங்கொண்ட முகமே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா தெய்வானை திருவே தேடி நின்ற முகமே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா ஆறுதலின் வடிவே ஆறுவரை முகமே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா தண்டையனும் மணியே தாங்குகின்ற மணியே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா கிங்கிணியின் ஒலியே கேட்கின்ற அருளே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா பொற்பாத சிலம்பே பூக்கின்ற அரும்பே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா நற்பேற்றின் வரமே நந்தாவில கொளியே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா கஞ்சமலர் கரமே காக்கின்ற வரமே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா தஞ்சமெனும் பதமே தமிழ் பாடும் விதமே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா சந்திரனின் நிறமே சந்தனத்தின் மணமே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா இந்தை மிகு செயலே வெற்றிவேல் வடிவே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா கந்தவேலின் கலையே காப்பாற்றும் மலையே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா செங்கனியன் சுவையே சேவடியல் பணிவே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா காவலரின் பலமே பார்க்கின்ற நலமே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா காவலரின் சுகமே காக்கின்ற அகமே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா குறிஞ்சி மலையரசே குறை தீர்க்கும் வடிவே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா பிறவிக்கும் வரமே பெருமைக்கும் வளமே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா கார்த்திகையின் விளக்கே காரிகையர் வளர்ப்பே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா நேத்திமிகு மலரே நெடுவானின் மதியே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா யானை முகன் வரவே வேடனெனும் வடிவே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா பாவையறிந்தயவே தனிகமலை தவமே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா பஞ்சாமிர்த சுவையே பழனிமலை சுடரே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா நெஞ்சார்ந்த அமுதே நிறைவான அருளே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா ஆறுமுகத்தலையே ஆறுதலை தரவே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா எருமையில் சிலையே இனிமையெல்லாம் தரவே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா பன்னிருகை தலமே பாசமெல்லாம் தரவே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா பன்னிருதோள் பலமே பாரிலே தரவே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா பன்னிரு பொன்விழியே பண்புதனை தரவே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா பன்னிருநல் செவியே பைந்தமிழை தரவே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா வண்ணமயில் நடையே வாசமெல்லாம் தரவே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா எண்ணமெல்லாம் நிறைவே என்றுமில்லை குறைவே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா திருவடியை தினமே தேடி வரும் மனமே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா கருணை தரும் முகமே காத்தருளும் தினமே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா ஆதிசக்தி மகனே ஆனந்தத்தனமே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா ஜோதி முக்தி தருமே சுந்தர பொன்முகமே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா நாதமெனும் ஒலியே நாலு வகை தெளிவே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா வேதமெனும் குரலே விருந்தான அருளே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா திருவாவினன் குடியே தேடி வரும் திருவே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா கதிர்காமக்கணியே கதிரோனின் ஒளியே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா கலசத்து வழியே காருண்ய கடலே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா நலம் செய்யும் முகிலே சண்முகனின் நதியே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா திருநீற்றுவணியே தினம் போற்றும் மணியே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா அருளான கனியே ஆதரிப்பாயினியே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா சரவணத்து குளமே சங்கத்து நதியே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா வரமளிக்கும் குயிலே வண்ணமிகுமயிலே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா மருதமலை மணமே மாண்புமிகு குணமே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா அறுபடையின் அரசே ஆதரிக்கும் அறிவே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா அடியவரின் வினையே மாற்றுகின்ற வடிவே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா மலரடியை தொழவே மங்களமாய் அருளே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா உருகி வரும் மனமே உனதருளில் தினமே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா பெருகி
வரும் ஜெயமே பேணுகின்ற புயமே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா சிவசக்தி முருகா அடியவரின் குமரா வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா அவவினையை முருகா பறந்திடவே முருகா வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா ஆறெழுத்து அருளே ஆணிமுத்து பொருளே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா ஆற்றுடுவாய் பணியே போற்றுடுவாய் பணியே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா குமரகுரு தமிழே குன்றாளும் அமுதே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா கோடிமலர் கவியே கூடி வரும் அருளே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா திருக்கூராய் மலையே இரண்டாக்கும் கலையே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா திருவான திருவே தித்திக்கும் குருவே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா நீங்கிடுமே பயமே நினைவாகும் நயமே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா தேங்கிடுமே சுகவே திருநீற்றின் முகமே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா சிக்கல் சண்முகனே சேவிக்கும் முருகா வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா இக்கட்டும் புகழே தென்பழனி முருகா வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா சக்கரை காவடியே சகல பலன் அருளே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா மச்சக்காவடியே மகிழ்வாகும் அருளே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா பன்னீர் காவடியே பாசமெல்லாம் அருளே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா பாலில் காவடியே பக்தி நலம் அருளே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா புஷ்பக்காவடியே புண்ணியங்கள் அருளே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா புனிதக்காவடியே போகமெல்லாம் அருளே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா சண்முக காவடியே சந்தோஷம் அருளே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா சரணக்காவடியே சந்ததமும் அருளே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா சேவல் காவடியே செழிப்பான அருளே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா தேவையெல்லாம் அருளே தெய்வீகம் அருளே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா ஓங்காரப் பொருளே ஓதி வரும் அழகே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா நான் பாடும் பொருளே ஆணைமுகன் உறவே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா தேன் பாயும் நதியே சண்முகனின் நதியே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா வான் பாடும் கடலே திருச்செந்தூர் அலையே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா நான் பாடும் இறையே நலங்காட்டும் முறையே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா சான்றோரின் இறையே சாட்டுகின்ற மறையே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா வள்ளிமயில் கனவா வாசுமிகு துணைவா வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா தெய்வானை திருவே தித்திக்கும் குருவே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா சஷ்டிக்கு வரவே சந்தோஷம் பெறவே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா கவசத்தின் வரவே கந்தனருள் பெறவே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா பழனிமலை முருகா பதம் போற்றி முருகா வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா செந்தூரின் முருகா ஜெயம் போற்றி முருகா வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா சுவாமிமலை முருகா சுகமருள்வாய் முருகா வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா தணிகை மலை முருகா தயவருள்வாய் முருகா வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா முதிர் சோலை முருகா முக்தி நலம் தரவா வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா பரம்குன்றின் முருகா பணிந்தோமே வாவா வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா வேலைய முருகா வினை தீர்த்து அருளே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா குமரையா முருகா குறை தீர்த்து அருளே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா தங்கத்தேர்வலமே தன்னானத்தனனே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா தன்னானத்தனனே தானானத்தனனே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா தங்கத்தேர்வலமே தன்னானத்தனனே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா தன்னானத்தனனே தானானத்தனனே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா வேல்வேல் முருகா வெற்றிவேல் ஆறு படை வீடு கொண்ட ஐயா எம்மை ஆதரிக்க வேண்டும் முருகையா ஏறுமயிலேறி குரமாதுடனே வேலெடுத்து வருவாய் துயர் களைவாய் முருகா வெற்றிவேல் முருகன்
முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு ஆறு படை வீடு கொண்ட ஐயா எம்மை ஆதரிக்க வேண்டும் முருகையா. ஆறு படை வீடு கொண்ட ஐயா எம்மை ஆதரிக்க வேண்டும் முருகையா. ஏறுமயிலேறி புறமாதுடனே வேலெடுத்து வருவாய் துயர் களைவாய். ஏறுமயிலேறி புறமாதுடனே வேலெடுத்து வருவாய் துயர் களைவாய் முருகா. ஆறு படை வீடு கொண்ட ஐயா எம்மை ஆதரிக்க வேண்டும் முருகையா. தந்தைக்கு போதனை செய்த முருகா பெரியமலை கோவில் கொண்ட சிவமாலா. அன்பும் அருளும் வாழ்க்கையிலே ஒன்றாகட்டும். அறிவு முதிர்ந்து தெளிவு பிறந்து ஒளியை கூட்டட்டும். தந்தைக்கு போதனை செய்த முருகா பெரியமலை கோவில் கொண்ட சிவபாலா. சிந்தை மகிழ்வோடு தினம் துதித்தோ ஞானந்தனை தருவாய் அருள் புரிவாய் முருகா. ஆறு படை வீடு கொண்ட ஐயா எம்மை ஆதரிக்க வேண்டும் முருகையா.
పద 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 చెలిమి అమృతమి కురిపించరా రామేశలింగ మణి మహిమ చూపరా పలుసుములగని అభయముని దిగితము సతతము అందించరా గ్రహణం నిధనం పాపన కాళహస్తిలింగేశ్వర ప్రాణం నీవై ఆలింగనం మీరా చెదలో కొలువై హరహర హాసలింగమై నిలబడరా గుడివై గదివై సర్వజీవలోకేశ్వర రక్షించరా శివ శంకర హర హర శంకర జయ జయ శంకర దిగిరా భయతాండవ శంకర ప్రకట శుభంకర ప్రళయ భయంకర దిగిరా శివ శివ హర హర జయ జయ దిగిరా భయతాండవ శంకర ప్రకట శుభంకర ప్రళయ భయంకర దిగిరా வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு திருச்செந்தில் ஆண்டவருக்கு பழனி ஆண்டவருக்கு அன்பு சார்ந்த பத்து உரிமை என்பவர்களே சுத்து வட்டார அருள் செல்வர்களே இன்றுதான் ஸ்ரீமத் அருணகிரிநாதர் சுவாமிகளின் அவதார நல்விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. அடியார் பெருமக்களுக்கும் சுத்துவட்டார பக்தோடி மையன்பர்களும் வந்து சிறப்பான முறையிலே இந்த அன்னப்பளிப்பிலே கலந்து கொண்டமைக்காக நாங்கள் திருச்செந்தூர் பாதயாத்திரை குழு ஸ்ரீமத் அருணகிரிநாதர் பக்த சபை பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். அதனை எடுத்து சரியாக 12 மணி அளவிலே செவிக்கு வயிற்றுக்கு உணவளித்தோம். இப்பொழுது செவிக்கு உணவளிப்பதற்காக வெகு சிறப்பான முறையிலே ஆன்மீக சொற்பொழிவு நடைபெற உள்ளது. இந்த ஆன்மீக சொற்பொழிவானது இதோ இப்பொழுது நடைபெற இருப்பதால் ஆங்காங்கே இருக்கின்ற பத்தோடி மையன்பர்கள் மிக சீக்கிரமாக ஆலயத்துக்கு வருமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். அத்துடன் இந்த ஆன்மீக சொற்பொழிவுக்கு தலைமை தாங்கிட சென்னையில் இருந்து வருகின்ற உயர்ந்து தர்மகுணசீலன் எஸ் சக்திவேல் அவர்களை ஸ்ரீபெரும்புத்தூர் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு வருக என அன்புடன் அழைக்கின்றோம். பாலும் வெளிதேனும் பாகும் பருப்பும் வை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்தும் கரிமுகத்தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா, வீரவேல் முருகனுக்கு ரோகரா, கந்தவேல் முருகனுக்கு ரோகரா, ஸ்ரீமந்த அருணகிரி சுவாமிக்கு ரோகரா. இந்த மாலை நேரத்திலே ஆன்மீக சொற்பொழிவு காண வந்திருக்கும் பக்தர் கோடிகளுக்கும் ஆங்காங்கே நின்று பார்த்து கொண்டிருக்கும் பக்தர் கோடிகளுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆன்மீகம் என்பது கண்டிப்பா நம்மளுக்கு அவசியம், கண்டிப்பா தேவை. ஆன்மீகம் தான் இன்னைக்கு நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னா ஆன்மீகம் கண்டிப்பா வேணும். ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னாலே ரொம்ப யோசனை பண்றவங்க எல்லாம் இருக்காங்க. கோயிலுக்கு போனவொன்னே எத்தனை நிமிஷத்துல வெளியே வரலாம் அப்படின்னு பாக்குறாங்க.
போனோம், சுவாமியை பார்த்தோம், நம்முடைய குறைகளை சுவாமி கிட்ட மட்டும்தான் சொன்னா நடக்கும். நம்ம மாதிரி ஆளுகிட்ட யாருக்கிட்ட சொன்னாலும் அவங்க ஒரு ஆறுதல் சொல்லலாம். மற்றபடி நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா இறைவன் மட்டும்தான் அதை நடத்த முடியும். அதே மாதிரி கேட்ட உடனே நமக்கு இறைவன் கொடுத்துருவாரா? கொடுக்க மாட்டார். ஆனா ஒரு நாள் கொடுப்பார், கண்டிப்பா கொடுப்பார். அதை இறைவனிடத்திலே அந்த நம்பிக்கையை நாம் வைக்க வேண்டும். ஏனென்றால் நான் மனப்பூர்வமாக உணர்ந்த அந்த அதிசயம் எப்பொழுது என்ன வேண்டும் என்று கேட்டாலும் கொடுக்க தயாராக இருக்கும் இறைவன் நம் உள்ளத்திலே கொஞ்சம் இடம் கொடுக்க வேண்டும். நம் உள்ளத்திலே அவர் கொஞ்சம் தங்க வேண்டும். அப்படி என்றிருந்தால் நாங்கள் இருக்கிற அழுக்கை வெளியே எடுக்க வேண்டும். நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம். நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்க்கிறோம். கெட்டதை ஓரம் கட்டிட்டு நல்லதை கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிறோமே. நல்லது நாலு தலைமுறை காக்குமே. அதுக்காகவாவது நம்மளை விடுங்க, நம்மளுக்கு பின்னாடி இருக்க தலைமுறையாவது கொஞ்சம் காத்துட்டு இருக்கணுமே. அதுக்காவது நம்ம நல்லா செய்வோமே. நல்லதுன்னா நல்லது செய்யறதுக்கு யாராலும் கஷ்டம்தான். இன்னைக்கு நேர்மை என்றால் என்ன? நேர்மைனா கொஞ்சமாவது நம்ம தவறு செய்யாம ரொம்ப கடைபிடிக்கணும். ஆனா நம்ம அதை பார்க்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. 10 ரூபாய் சம்பாதிக்க நினைக்கிறோம். அதே 10 ரூபாய் சம்பாதிச்சு நம்ம 85 பைசா மிச்சமாகும், 25 பைசா செலவாகும். 10 ரூபாய் அநியாயமா சம்பாதிச்சோம்னா அதே 10 ரூபாய் 20 ரூபாய் செலவாகும். அந்த மாதிரி சூழ்நிலையில தான் நல்லது கெட்டது கெட்டது. அதனால எல்லோருமே இன்னுமே இதுக்கப்புறமாவது நாம் நல்லதை செய்வோம், நல்லதை கடைப்பிடிப்போம். மத்தியானம் அன்னதானம் நடந்தது. யாராலையுமே நான் ரொம்ப நினைச்சு பார்க்கல. அவ்வளவு கூட்டங்கள் நல்லா வந்து இப்ப பாருங்க, மாலை நேரம் ஆயிடுச்சு, கூட்டம் கம்மியா இருக்குது. இந்த கூட்டம் கொஞ்சம் இருந்தா தான் நம்ம பேசுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும். ஒரு 10 பேர்ல ஒரு 4 பேராவது எடுத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அதனால எங்க இருந்தாலும் வந்து உட்காருங்க, வந்து கவனிங்க. அடுத்தபடியாக இறை வணக்கத்துக்கு உயர்வு ஐயா தங்கவேல் ஐயா இருக்காங்க. வாங்க. அவங்க குருநாதன், இந்த குருப்புல குருநாதன். இந்த குருப்பை வந்து காசி ஸ்ரீ முருகேசன் ஐயா, முருகன் அடிமை முருகேசன் ஐயா அவர்கள் ஆரம்பிச்சு வச்சாங்க. இதை ஆரம்பிச்சு 47 ஆண்டுகளாக யாத்திரை இருந்திருக்காங்க. பாத யாத்திரை வச்சு திருச்செந்தூர் போய் சுவாமி கும்பிட்டு வந்திருக்காங்க. 30 வருடங்களாக அன்னதானம் தொடங்கி 30 ஆண்டுகளாக நடத்திட்டு இருக்காங்க. 30 ஆண்டுகளாக நடத்துறது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. அதை கூட இருந்து பார்க்கணும். நம்ம ஒரு ஆள் பார்க்கணும்னா ஒரு ஆள் வெளியில போறோம். இதுல வந்து யாருமே வந்து கிட்ட ரெண்டு ஒண்ணு சேர்ந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து எல்லாம் நல்லபடியாக நடத்த வேண்டும். அடுத்தபடியாக ஐயா தங்கவேல் ஐயா சில உரைகள் ஆற்றுவார்கள். குருநாதர், நம்ம பாத யாத்திரை குழு, திருச்செந்தூர் பாத யாத்திரை குழு தலைவர் தங்கவேல் ஐயா பேசுவார். விநாயகமூர்த்திக்கு ஏ வெற்றிலே முருகனுக்கு அரோரா. ஸ்ரீமத் அருணைநாத திருவடிகளே போற்றி போற்றி. வானுலகம் மண்ணுலகம் வாழமறை வாழ பான்மை தரும் தெய்ய தமிழ் பாதிதை விளங்க
ஐந்து கர மூன்று விழி நால்வாய் யானை முகனை பரவி அஞ்சலி இடியதல் உருவுமை கொலவிகி கரியது படிகொடு தனதடி படுபடு பவரிட கணிகன பரிவர அருவிகள் மிகுபொழி படுவின வயல்வழி பழமுறை இறையே இறையே வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு திருச்செந்தில் ஆண்டவனுக்கு ஸ்ரீமத் அருணகிரிநாத திருவடிகளே ஒற்றி போற்றி. ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாய்விட ஏறிய சுவையும் நண்டி பசு பொருளையும் பாலும் தென்னை நல்கிய குடியில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டேன். தாய் தமிழை வணங்கி சைவமும் தமிழும் ஒன்றென்பார்கள். அந்த வகையிலே தமிழை சைவமாய் வளர்க்கிற இந்த சாலை கிராம மெய்யன்பர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை உண்டாக்கி கொள்கிறேன். இந்த சாலை கிராமம் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு இந்த கோவில் வந்து அடிக்கடி நினைவு வரும். ஏன்னு கேட்டால் நான் பொதுவாக தொல்லியலில் ரொம்ப ஈடுபாடான ஆள். தொல்லியல் ஆய்வுகளில் ரொம்ப விருப்பமாக இருப்பேன். நிறைய கல்வெட்டுகளை வாசித்து அதை ஆவணப்படுத்தியிருக்கேன். அந்த வகையில் உள்ள நுழைஞ்ச உடனே அந்த வட்டெழுத்து கல்வெட்டை பார்த்தேன். வட்டெழுத்து கல்வெட்டு என்பது 8ஆம் நூற்றாண்டு எழுத்து. இன்னைக்கு நம்ம எழுதுகிற எழுத்து இருக்கு இல்லையா, இந்த எழுத்து சோழர்கள் கொடுத்த எழுத்து, நம்ம எழுத்து கிடையாது, பாண்டியர்கள் எழுத்து கிடையாது. 2500 ஆண்டுக்கு முன்னாடி இப்ப கீழடியில ஓடு எடுத்தாங்க. அந்த ஓடை எடுத்து வாசிக்கிறாங்க. கோடு தான் இருக்கும், பாத்துருக்கீங்களா? அந்த எழுத்த வெறும் கோடு தான் இருக்கும். குவீரன் ஆதன் ஆதன் அப்படின்ற பேர் எடுத்திருக்காங்க, தமிழ் எழுத்து. ஆனா அதை வாசிக்க முடியாது, ஏன்னா அது கோடு தான் இருக்கும். என்ன சொல்ல போனா அசோகன் பிராமி தமிழ் பிராமின்னு சொன்னாங்க முன்னாடி. இப்ப அசோகனுக்கு எழுத்து கொடுத்ததே தமிழ் தான், அதனால பிராமி சொல்லக்கூடாது, தமிழி அப்படின்னு சொல்லணும் அப்படின்றாங்க. அப்படி அந்த தமிழ் வளர்ச்சி அடைந்ததை ஒரு எடுத்துக்காட்டா காட்டுகிற ஊராக இந்த சாலை கிராமம் இன்னைக்கு இருக்கு. 8ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுல திருப்பத்தூர் எடுத்துட்டோம்னா பாடல் பெற்ற தலம் திருத்தளி நாதர் தலம் இருக்கு. இந்த திருத்தளி அப்படின்னாலே தளின்னா கோவில், திருத்தளி அப்படின்னா மேன்மை உறுதிய கோவில். அது 7ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட கோவில். அந்த கோவில்ல கோச்சடை மாறனோட கல்வெட்டுகள் இருக்கு. இதே போல வட்டெழுத்து கல்வெட்டு. அது போல நமக்கு இந்த வரகுணேஸ்வரர் அப்படின்ற பேரு இறைவனோட பேராக இருந்தாலும் வரகுண பாண்டியன் என்கிற மன்னன் 8ஆம் நூற்றாண்டுல ஆட்சி செஞ்சா அவனோட காலத்துல கட்டப்பட்டதால இந்த கோவில் வரகுணேஸ்வரர் கோவில் என்று அழைக்கப்படுகிறது. அந்த வட்டெழுத்து கல்வெட்டு என்பது உண்மையிலே மிகப்பெரிய சான்று. நம்ம எழுத்து எப்படி வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்றது அது மிகப்பெரிய சான்று. மெய்யன்பர்கள் என்னை கூட்டிட்டு போனாங்க, கோயிலுக்குள்ள போனோம். கோயில சாமியை வழிபடுகள் சுற்றி வரும்போது எழுத்தெல்லாம் மறைச்சு நல்லா செவரை வலுவலுன்னு தேய்ச்சி வச்சிருந்தாங்க, பொடிவா வச்சிருந்தாங்க. நான் கேட்டேன், இப்படி எழுத்தெல்லாம் அழிச்சிட்டீங்களே அப்படின்னு. ஆனா உண்மையாகவே நமது மொழியை காப்பது பழமை. நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் இன்னைக்கு நம்ம மாறுறோம்னு சொல்லி நாகரிகன்ற பேர்ல எல்லாத்தையும் துளைச்சிட்டு நிற்கிறோம். ஆங்கில மோகம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நாகரிக மோகம். வேட்டி கட்டுறது இன்னைக்கு பசங்க வேட்டி கட்டுறது இல்லை, பொண்ணுங்க தாவணி போடுறது இல்லை, எல்லாம் வேற வேற கலாச்சாரம் மாறிட்டே போகுது. ஆனாலும் கூட இந்த ஊர் உண்மையிலே அருணகிரிநாதரை போற்றுகிற ஊரா இருக்கிறதுல எனக்கு பெரிய மகிழ்ந்த மகிழ்ச்சி. ஏன்னா இந்த அருணகிரிநாதர் அவரை பத்தி பேசுறதுக்கு வீட்டுக்காரமா பேச போறாங்க. ஏன்னா நான் ஒரு சில செய்திகளை மட்டும் சொல்றேன். ஏன்னா நான் புலவர்ன்ற முறையில செய்யுள் இயற்றுவது எவ்வளவு கடிதம் எனக்கு தெரியும். ஒரு பாட்டு வெண்பா எழுதணும்னா இன்னைக்கு உட்கார்ந்தா கூட வெண்பா எழுதுறதுக்கு குறைச்சல 10 நிமிடத்துல இருந்து 15 நிமிடம் ஒரு வெண்பா எழுதுறது. ஏன்னா தலை தட்டுதா, தலை சரியா இருக்கா, தலை தட்டாம எழுதணும் பாட்டு. நேர்நேர்த்தியமா நிறைநேர் புலிமா நேர்நிறை கூவிலம் நிறைநிறை கருவிலம், இந்த அடிப்படையை வச்சுட்டு மாமுன் நிறை விலமுன்னேர் ஒவ்வொரு சீர் இருக்கும். இயற்சீவன்ல வெண்சீவன்ல இப்பெல்லாம் இருக்கு. நான் இதெல்லாம் பேசினா வகுப்படுத்த மாதிரி இருக்கும். இந்த தலை வெண்பானா இந்த தலை தான் வரணும், ஆசிரியர் போனா இந்த தலை தான் வரணும், இப்படி இருக்கு. இதுல சொல்ல வர செய்தியை சொல்றதுன்றது அவ்வளவு சிரமம். தலை தட்டாம அந்த செய்தியை சொல்றது அவ்வளவு சிரமம். ஆனா
நான் பேசாத குழந்தை கூட அருணகிரிநாதரை பாட வச்சோன்னா, சொல்ல வச்சோன்னா அந்த குழந்தை தமிழ்ல அப்படியே பெரிய ஆளா மாறிடுவாங்க. நாமளும் பயிற்சிக்கணும். கிராமத்துல சாதாரணமா பேசுவாங்க, ஒரு கடல் அலையில ஒரு உருளுது பிறகு தக்காளிக்கு தாளம் போடுது அப்படின்னு சொல்லுவாங்க. இது யாரு தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச சட்டை. இதெல்லாம் கிராமத்துல சொல்லப்பட மாதிரி சொல்லுது. ஆனா அருணகிரிநாதர் பாடல் எல்லாமே இதை போல வல்லொற்றுகள் நிறைந்ததாக எப்படி எழுதாமே தெரியல. 3000 சில பாட்டு எழுதியிருக்காரு. அவர் தான் உண்மையிலே கடவுள் அளவுக்கு எவ்வளவு அழகா பாடியிருக்காரு. அப்படிப்பட்ட அருணகிரிநாதரை போற்றுகிற இந்த நிகழ்விலே, இந்த மேடையிலே எனக்கும் பேசுவதற்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். ஸ்ரீ காசி முருகன் அடிமை முருகேஸ்வர சுவாமி நல்ல ஆசீர்வாதமும், ஸ்ரீ வரவினீஸ்வரர் திருக்கோவில் முன்பாக அமைந்திருக்கும் முருகன் திருசபையான சுவாமிகள் கலையரங்கத்தில் அருள்மிகு ஸ்ரீ திருக்காமகோடீஸ்வரி உடனுரை ஸ்ரீ வரவினீஸ்வரர் ஆலயத்தில் தலைமை தாங்கும் உயர் திரு தர்ம குணபதி SS சக்திவேல் அவர்கள் ஸ்ரீபெரும்புதூர் சென்னை அவர்களுக்கும், இறைவணக்கம் பாடிய உயர் திரு ஆர் தங்கவேல் திருச்செந்தூர் பாதைய திருக்குழு குருநாதர் அவர்களுக்கும் மற்றும் வரவேற்புரை பேச வந்துள்ள சண்முகநதியா குருவாய் வருவாய் அருள்வாய் முருகனே சிறப்புரை கூட வந்திருக்கும் திருமதி சே கிருஷ்ணவேணி காளீஸ்வரன் அவர்களுக்கும், முதுகலை ஆசிரியர் ஆன்மீக பேச்சாளர் மற்றும் நன்றியுரை சொல்ல வந்திருக்கும் உயர் திரு பழனிக்குமார் அண்ணன் அவர்களுக்கும், எங்கள் திருச்செந்தூர் பாதயாத்திரை குழு சார்பாக அருணகிரி பக்த சபை சார்பாகவும் நான் வருக என்று நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நிறைய சொல்ல வேண்டியது, அவரை பற்றி பேசணும்னா பேசிக்கொண்டே இருக்கலாம். ஒரு டைம் வந்து லண்டன் மாநகரிலே ஒரு சொற்பொழிவாட்ட போயிருக்கின்றார்கள். அங்கே அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் அவங்க பிளைட்ல வந்துகிட்டு இருக்கையில அப்ப பக்கத்தில் இருக்கும் அமர்ந்திருக்கும் நபரிடம் கேட்டிருக்காங்க, திருப்பதி வந்தாச்சா என்று கேட்டிருக்காங்க. திருப்பதி வந்தாம் சாமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப முருகனுடைய நாமத்தை வந்து சுவாமி சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு. சொல்லிக்கிட்டு இருக்கையிலே அவங்களுடைய தெரிந்து விட்டது. அப்பொழுது மயில் வாகனமான ஏரோப்ளேன் மயிலை போல் இறைவன் எனக்கு அனுப்பியிருக்கார் அப்படிங்கிற மாதிரி எல்லோருமே அவரை கொண்டாடி அடக்கம் பண்ணி அவங்க இன்னைக்கு கொஞ்சம் வரல. அவங்க இன்னைக்கு அன்னதானம் நடந்துகிட்டு இருக்குது. அவர் பண்ணிட்டு போறத இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சாலை கிராமத்திலே மேடூழி எப்பொழுதும் சிறப்பாக நடக்கிறத விட இன்னமும் சிறப்பாக நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கோம். நல்லபடியாக நடத்தணும். ஐயாவுடைய காசி முருகனடிமை முருகேஸ்வரர் ஐயாவுடைய ஆரம்பித்து விட்ட இந்த ஆன்மீக சொற்பொழிவை நாம் ஆண்டுதோறும் நடத்த வேண்டும். அதனால் எல்லாம் ஒன்று கூடி நம் இறைவனை தேடிக்கொள்வோம். அடுத்தபடியாக பொருளாக பேச வந்திருக்கின்றார்கள் உயர் திரு கிருஷ்ணவேணி அம்மா, காளிராஜா ஐயா அவர்கள் 2 பேருமே வந்திருக்காங்க. காளிராஜா ஐயா கொஞ்சம் உரையாடினாங்க. ரொம்ப அருமையா இருக்கு கேட்டீங்களா? ஏன்னா அவங்க இப்ப பேசுறதுக்காக வரல, நம்மளுடைய அன்புக்காக, சாலை கிராம மக்களுடைய அன்புக்காக அழகா உரையாடினாங்க. திடீரென்று ஐயா கொஞ்சம் உரையாடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க எதுவுமே சொல்லல, உடனே வந்து உரையாட அறிஞான உரையாட.
ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றிடுவோமே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பெற்ற தாய்தனை மகன் மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றவர்த்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. சிவாய நம. மிக சீரும் சிறப்புமாக முதல் ஆண்டு துவங்கி மிக அற்புதமாக 30 ஆண்டுகளாக தொடர்ந்து ஸ்ரீமத் அருணகிரிநாதர் சுவாமிகளின் அவதார நல்விழா மற்றும் குரு பூஜை விழாவினை குருவருளும் திருவருளும் இணைய பெற்று மிக அருமையாக ஒரு தேவலோக காட்சியை காண்பது போல அப்படியே ஒரு கைலையம் மதியிலே நடுவிலே இறைவன் சுற்றிலும் அடியார் பெருமக்கள் சூழ இருப்பதை போல மிக அற்புதமாக இந்த விழாவினை நடத்தி கொண்டிருக்கின்ற ஸ்ரீமத் அருணகிரிநாதர் பக்த சபை திருச்செந்தூர் பாத யாத்திரை குழு சாலை கிராமம் சுற்றுவட்டாரம் மற்றும் சுற்றுவட்டாரத்தினை சார்ந்த பொதுமக்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, பெரியோர்களே, இந்த நிகழ்விற்கு தலைமை தாங்கி நிகழ்வினை மிக அழகாக துவக்கி வைத்துள்ள உயர் திரு தர்ம குணபதி SS சக்திவேல் அவர்கள் ஸ்ரீபெரும்புதூர் சென்னை அவர்களே, ஐயா அவர்களே, இல்லால் அவர்களே, அம்மையார் அவர்களே, குடும்பத்தார்களே, இறை வணக்கம் கூறி இந்த வயதில், அதாவது வயதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால் 40 வயது ஆகிறது எனக்கு. இந்த வயதுல கூட பேசும்போது பல நேரங்கள்ல அந்த குரல்ல பிசுறு தட்டுப்படுது. ஆனா ஒரு காந்த குரல் போல வெற்றிவேல் முறைகளுக்கு என்று ஐயா சொல்லும் போதே மயிர் கூச்சரிக்கிறது, புல்லரிக்குது. அவ்வளவு அழகான ஒரு திண்ணமான தீர்க்கமான தீட்சண்யமான குரலிலே இறை வணக்கத்தை குருவாக நின்று அழகாக பாடிய உயர் திரு ஆர் தங்கவேல் ஐயா அவர்களே, குருநாதர் ஐயா அவர்களே, மிக அழகாகவும் எளிமையாகவும் வரவேற்புரை நல்கிய அருள் சகோதரி உயர் திருமதி ஏ சண்முக நதியா அவர்களே, நன்றியுரை கூறுவதற்காக வருகை புரிந்துள்ள உயர் திரு அன்பு சகோதரர் ஹரி கேசவன் அவர்களே, இந்த பெரும் விழான்னு சொல்லி ஒரு வார்த்தையில முடித்து விட முடியாது. மாபெரும் விழா. இந்த மாபெரும் விழா இந்த மண்ணிலே நல்ல வண்ணம் நடப்பதற்காக உடல் உதவியும் பொருள் உதவியும் அனைத்து வகையிலும் உதவிய ஆண்டோர்களே, சான்றோர்களே, பக்தகோடி மெய்யன்பர்களே, ஊர் பொதுமக்களே, இத்திருக்கோவிலின் ஸ்தானிகர்களே, குருக்கள் அவர்களே, உங்கள் அத்துணை பேரையும் இவ்வினிய வேளையிலே கரம் சிரம் தாழ்த்தி வணங்கி மகிழ்கிறேன். ரொம்ப ஒரு அழகான ஒளி வடிவமைப்பு, நல்ல ஒளி, சொல்ல வந்ததை தெளிவாக அப்படியே எடுத்து இயக்குவது போல ஒளி அமைப்பு செய்திருக்கக்கூடிய விஜய் ஆடியோஸ் நிறுவனத்தை சேர்ந்த நண்பர்களே, சகோதரர்களே, தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருமேனி செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே என்ற திருமூலரின் வைர வரிகளுக்கு ஏற்ப நாயினும் கடையனாக இருக்கக்கூடிய இந்த அடிமைக்கும் நாவிலே நற்கதிக்கு உய்யக்கூடியதான திருமுறையை ஓதுவித்த ஓதுவாமூர்த்தி அவர்களுக்கும் சைவ சித்தாந்தத்தை திருவாவடுதுறை ஆதீனத்தின் வாயிலாக மிக அழகாக 12
சொற்களை என் காதிலே புகட்டி இதயத்துள் இருத்தி வைத்த என் சைவ ஞான பேராசிரியர் உள்ளிட்ட இரு பெரியோர்கள், நால்வர் பெருமக்கள், குருவாய் நமக்கு பின்னதாக வீற்றிருக்கக்கூடிய அருணகிரியார், கிருபானந்த வாரியார், இவ்வூரின் தன்னிகரில்லா அடையாளம் காசி ஸ்ரீ முருகன் அடிமை முருகேச சுவாமிகள் உள்ளிட்ட அத்துணை குருமார்களின் திரு பாத கமலங்களை என் தலைமையில் சூடி மகிழ்கிறேன். மிகவும் பாக்கியசாலியாகவும் மிகவும் புண்ணியம் செய்த ஒரு உயிராகவும் நான் என்னை இந்த ஊருக்கு வந்த உடனே உணர்ந்து கொண்டேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா, என்னிடம் ஒரு கெட்ட எண்ணம் இருக்கு. அது கெட்ட எண்ணம்னு சொல்லக்கூடாது. பலமுறை எனக்கு என்னோட ஞான பேராசிரியர் ஐயா சொல்லிட்டே இருப்பாங்க, எல்லாமும் ஒன்றுதான், எல்லாமும் ஒன்றுதான், ஆதி அந்தம் எல்லாமும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனாலும் கூட எனக்குள்ளே ஒரு பிடிவாத குணம் உண்டு. என்ன பிடிவாத குணம்? ஏன்னா நான் நம்ம காளையார் கோவில் காளீஸ்வரர் இருக்கார் இல்லையா, எம்பெருமானார், அவரோட அடிமை நான். அவர் போட்ட பிச்சை நான். எப்பவுமே கோவிலுக்கு போவேன். என்னோட கணவர் கூட என்னை அடிக்கடி கிண்டல் செய்வாங்க. கோவிலுக்கு போனா நேரா எந்த பக்கமும் திரும்ப மாட்டேன். நேரா காளீஸ்வரர் சன்னதிக்கு போய் என் அப்பாவை மட்டும் பார்ப்பேன். கண் குளிர பார்த்துக்கிட்டே நிற்பேன். ஒரு அரை மணி நேரமோ, எனக்கு எவ்வளவு நேரம் கிடைக்கிறதோ அந்த நேரத்திலே கண் கொட்டாமல் கண்ணை மூடவே மாட்டேன். ஏன்னா அது பெரும் அனுபவம், பேரானந்தம். அதை அப்படியே அள்ளி பருகி 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 நான் செய்த பாவங்களை கரைக்க முடியுமா அப்படின்னு அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். திரும்ப வரும்போது அம்பாவை கூட கும்பிட மாட்டேன், அப்படியே நேரா வெளியில வந்துடுவேன். பெரும்பாலும் 2006 துவங்கி நான் பேசிய அத்துணை தலைப்புகளுமே எம்பெருமான் சிவபெருமானை பற்றிய தலைப்புகள் தான். என்னமோ தெரியல, எம்பெருமானை பத்தி பேசும்போது மட்டும் என்னை நானே மறந்து விடுவேன். எப்போதும் அவர் குறித்த தலைப்புகளை தான் பேசுவேன். ஆனா சமீப காலமாகவே என் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துகிட்டே இருந்துச்சு. என் கணவர் கிட்ட நான் எப்பவுமே எனக்காக வாய்ப்புகளை கேட்கவே மாட்டேன். காளீஸ்வரர் அவரா என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பார். அங்க போ, இங்க போ, அங்க போய் பேசு, இங்க போய் பேசு அப்படின்னு அவர் எல்லா இடத்துக்கும் என்னை வழி நடத்திக்கிட்டே இருக்கார். அதனால வாய்ப்புகளை கேட்க மாட்டேன். ஆனா என்னன்னே தெரியல, கடந்த 6 மாத காலமாக என் ஆழ் மனதுக்குள்ள ஒரு இன்ட்யூஷன், உள்ளுணர்வு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அப்படி ஒரு உள்ளுணர்வு. என்ன உள்ளுணர்வு? முருகப்பெருமானை பற்றி கந்த சஷ்டி விழாவிலே பேச வேண்டும் என்பது என்னுடைய தீரா ஆவல். என் கணவர் கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த நிகழ்வை சொல்லி ஆரம்பிச்சாதான் நான் இந்த ஊருக்கு வந்ததற்கான பொருளே. என் கணவர் கிட்ட சொல்லிட்டே இருந்தேன், எப்படியாவது எனக்கு தேவகோட்டை கந்த சஷ்டி விழாவிலே பேச வாய்ப்பு வாங்கி கொடுங்க. என்னன்னு தெரியல, எனக்கு முருகப்பெருமானை பேசணும்னு தோணிக்கிட்டே இருக்கு. பாருங்கள், நீங்கள் எல்லோரும் எத்தனை புண்ணியவான்கள் என்பதற்கு இது ஒன்றுதான் சான்று. என்னுடைய ஆன்மீக வழிகாட்டியான காளையார் கோவில் திருக்கானப்பேர் கலைக்களஞ்சியத்தின் நிறுவனர் அன்பு தோழி அமுத சுரபி, அவங்க என்னோட அன்பு தோழி. அதே நேரத்துல பட்டிமன்றம் அப்படி இப்படி என்று கிடைத்த மேடையெல்லாம் பேசிக் கொண்டிருந்த என்னை, நீ எடுத்த பிறப்பு இதற்கானது இல்லை, நீ பேச வேண்டியது காளீஸ்வரரை பற்றி மட்டும்தான் என்று என்னை வழி நடத்தியவர் அவர். அதனாலதான் ஆன்மீக வழிகாட்டின்னு அவரை நான் ஏற்றுக்கிட்டேன். அவங்க கிட்ட நான் யதார்த்தமா பேசுறப்ப சொன்னேன், எங்கேயாவது முருகன் தலைப்புல பேசுமாறு யாராவது ஆள் தேடுனாங்கன்னா நீங்க என்ன சொல்லுங்க. மனசுக்குள்ள அந்த எண்ணம் வந்துகிட்டே இருக்கு 6 மாசமா. இதுவரை நான் முருகன் தலைப்பில் பேசியதே இல்லை. உங்கள் ஊரில் தான் முதல் முறையாக பேச போகிறேன். அப்ப நான் அம்மா கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி எங்கேயாவது பேசணும் அப்படின்னா நீங்க என்ன கூப்பிடுங்க. அன்பில் சிறந்த பெரியோர்களே, நான் சொல்லி 6 நாட்கள் கூட ஆகவில்லை. சிவனேச அண்ணன் கிட்ட இருந்து எனக்கு ஒரு அழைப்பு வருது. அண்ணன் சொல்றாங்க,
இளையான்குடி பக்கத்துல சாலை கிராமம், சின்ன ஊர் தாங்கம்மா. இந்த ஊர்ல இளையான்குடியில வந்து நான் பேசியிருக்கேன். நவராத்திரி பெருவிழாவுக்கு வந்து பேசியிருக்கேன். பல கோவில்கள்ல நவராத்திரி பெருவிழாவில் பேசியிருக்கேன், திருவொற்றியூர் உட்பட. வைகுண்ட ஏகாதசிக்கு வந்து பெருமாளை பற்றி வருடந்தோறும் பேசுகிறேன் சுகந்தவன பெருமாள் கோவிலில். முருகனை பற்றி நாம் பேசவில்லையே. அவன் அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பனாச்சே அப்படின்னு அறிக்குது மனசு. அண்ணன் அழைப்பு கொடுக்கிறார். சாலை கிராமம்னு ஒரு சின்ன ஊர்மா, அங்க 30 வருஷமா அருணகிரிநாதருக்கு அவங்க மிகப்பெரும் விழா எடுக்கிறாங்க. எனக்கு ஆச்சரியம். பெரிய பெரிய அருளாளர்கள், பெரிய பெரிய ஊர்கள், பெரும் பெரும் நகரங்கள்ல நகரத்தால் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் அருணகிரிநாதருக்கு விழாக்கள் எடுத்து நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு சிறு கிராமத்திலே சைவத்தை தலைத்தோங்க செய்வதற்காக நீங்கள் எல்லோரும் பிறப்பெடுத்து இந்த சிற்றூரிலே அருணகிரிநாதருக்கு அதுவும் 30 வருடங்களாக நிகழ்வு என்று ஆடி போயிட்டேங்க. ஆடி போயிட்டேன். அப்போ அண்ணன் சொன்னாரு, நீங்க அங்க வந்து பேசுங்க அப்படின்னாரு. கண்கள் அப்படியே தழுக்குது. என் கணவர்கிட்ட அழுதுட்டேன். பாத்தீங்களா எவ்வளவு வேகமா என்ன ஆட்கொள்றாருன்னு. நான் கந்த சஷ்டி விழாவிலே பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆணவம், நமக்கு எல்லாம் தெரியும், பெரும் விழாவிலே பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். என் அப்பன் காளீசன் தலையிலே குட்டி, குருவருள் இல்லாமல் திருவருள் பெற முடியாது, குருவாய் இருக்கிற அருணகிரிநாதனை முதலில் பேசிவிட்டு வா அப்படின்னு என்னை அனுப்பி வச்சிருக்க. அன்றை சிறந்த மெய்யன்பர்களை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். கடந்த 15 தினங்களாகவே நான் உணர்ச்சி பிழம்பில் இருந்தேன். உணர்ச்சி பிரவாகம். காலை விட்டு இறங்குறப்ப கூட என் கணவர்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன், எல்லா இடங்களுக்கும் பேச போகணும் அப்படின்னா குறைந்தபட்சம் 1 வாரத்திற்கு முன்னதாகவே தயாராகி விடுவேன், எனக்கு எவ்வளவு பணிச்சுமை இருந்தாலும். ஆனால் என்னவோ தெரியவில்லை, மனதுக்குள்ளே ஒரு உணர்ச்சி பிரவாகம். ஏதோ இந்த பிரபஞ்சம் என்னிடம் சொல்ல வருவதை போன்ற ஒரு உணர்வு. உங்களை எல்லாம் பார்த்த பின்பு நான் அதை புரிந்து கொண்டு விட்டேன். நீங்கள் அத்துணை பேரும் சாதாரண அடியார் பெருமக்கள் இல்லை. ஏன் சொல்றேன் தெரியுமா? இறைவனை 3 இடத்தில் நாம் காண முடியும். ஒன்று ஆலயத்தின் கருவறையினுள். கருவறையிலே இறைவன் மூர்த்தமாக இருப்பார், சொரூபமாக இருக்கிறார். அந்த நாம் எல்லாம் என்ன பண்றோம்? இங்க இருந்து திருச்செந்தூருக்கு போறோம் இல்லையா? 30 வருடமா போறோம் திருச்செந்தூருக்கு. எல்லாரும் ஊரே திரண்டு போறோம். எல்லோரும் போய் செந்தில் வடி வேலனை கையெடுத்து கும்பிடுறோம், பஜனை பாட்டுக்கள் பாடுகிறோம், அரகுரா அரகுரா என்று முழக்கம் போடுகிறோம். நமக்கு தெரிந்த அத்துணை பேர்களையும் சொல்லி அவனை அழைக்கிறோம், உருகுகிறோம். போன உடனே நமக்கு அதுக்கு எது தெரிகிறது? கோவில் கருவறையிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய சிலை தெரிகிறது. எல்லோருக்கும் சிலை தெரிகிறது. அருணாளர்களுக்கு மட்டும்தான் சிலைக்குள் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தெரியும். ஆக இறைவன் கருவறையிலே இருக்கிறான். நாம் இறைவனது மேனியை காண்கிறோமே தவிர மேனிக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை காண தவறி விடுகிறோம். அங்க தவற விட்டுட்டோமா? இரண்டாவதா இறைவனை எங்க பார்க்கலாம்? இறைவன் குரு மூலமாக இருக்கிறார். ஐயா வந்தாங்க, வேதத்தின் வடிவாக இங்க நின்று பாடல்கள் பாடினாங்க. ஐயாவை பார்க்கும் போது எனக்கு என்ன தோணணும்? ஆணவம் எல்லாம் ஒரு உயிர்னா ஐயாவை பார்க்கும் போது எனக்கு சாட்சாத் அந்த முருகப்பெருமானை தெரியணும். அது தெரியாமல் அவருடைய திருப்பாதத்தை பார்க்கும் போது இறைவனின் திருப்பாதமாக எனக்கு அது காட்சி தெரியணும். அதுவே ஆணவம் என்ன மறைச்சிருச்சு அப்படின்னா அவர் இறைவனாக எனக்கு தெரிய மாட்டார். அப்போ இறைவன் 2 இடங்களில் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டேன். மூன்றாவது எங்கே இருக்கிறார்? இறைவன் திருக்கோவிலின் கருவறையிலே இருக்கிறார். இறைவன் குருவின் உள்ளே இருக்கிறார். 2ஐயும் நாம் காண தவறிவிட்டோம். அப்படி என்றால் இறைவன் மூன்றாவதாக நமக்கு அருகிலே காட்சி தருகிறார். அதுதான் அடியார் பெருமக்களாகிய உங்கள் அத்துணை பேரின் உள்ளங்களும்.
உங்கள் அத்துணை பேரின் உள்ளங்களை இன்று நான் இறைவனை தரிசித்து விட்டேன். இறைவன் என்னை இங்கே அழைத்ததற்கான பொருளை நான் கண்டுகொண்டேன். உங்கள் அத்துணை பேரின் பொற்பாத கமலங்களையும் என் தலைமையில் சூட்டி மகிழ்ந்தேன். அருணகிரியார் உலக இன்பங்களில் மூழ்கி சிக்கி சுழன்று என்னவெல்லாம் செய்ய தகாததோ எல்லாவற்றையும் செய்து சுற்றத்தால் புறக்கணிக்கப்பட்டு, உற்றாரால் புறக்கணிக்கப்பட்டு, உறவினர்களால் புறக்கணிக்கப்பட்டு, நட்பு என தன்னை சூழ்ந்த அனைவரும் புறக்கணிக்கப்பட்டு எல்லோரும் தள்ளிவிட்டார்கள். யாராலும் தொட முடியாத அருவருக்கத்தக்க நோயால் சூழப்படுகிறார். பால்ய காலத்திலே நன்றாக படித்தவர், பால்யத்திலே மிகவும் பெரும் ஞானம் பெற்றவர், பள்ளி கல்வியின் மூலம் குருகுல கல்வி கற்றவர். ஆனாலும் வள்ளுவர் சொல்வது போல் கூடா நட்பு கேடாய் முடியும். வள்ளுவர் எல்லாவற்றிற்கும் ஒரு அதிகாரம் படைத்தார். ஆனால் நட்பிற்கு மட்டும் 5 அதிகாரம் வைத்தார். ஏன்? உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று நான் சொல்கிறேன். நமக்கு கிடைச்ச நண்பன் நல்லவர்களாக இருக்கணும். அதனாலதான் நீங்க எல்லாம் நல்ல நட்புகளாக சூழ்ந்ததுனாலதான் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கீங்க, இறைவனுக்கு அருகில. அப்போ தீய நட்பால் எதெல்லாம் செய்யக்கூடாதோ அந்த சிற்றின்பங்களிலே துவண்டு தொய்ந்து நைந்து எல்லோராலும் புறக்கணிக்கப்பட்டு பெரும் நோய் ஆட்கொள்ளப்பட்டு அருணகிரிநாதர் என்னடா வாழ்க்கை இது, இந்த வாழ்க்கை இதற்கு மேல் வாழ வேண்டுமா அப்படின்னு நினைச்சு திருவண்ணாமலை கோபுரத்திலிருந்து குதிக்க முற்படுகிறார். அருணகிரியார் குதிக்க முற்படும் போது பாதி தூரம் வந்துட்ட. அவர் குதிக்கிறப்ப முருகான கூப்பிடல. அருணகிரியார் அந்த கோபுர உச்சியிலிருந்து குதிக்கும் போது முருகான கூப்பிடல. பாதி தூரம் வந்து விட்டார். இதோ கீழே விழுந்து விட போகிறோம் அப்படின்ற அந்த நொடியில தான் அவருக்கு ஒரு உள்ளுணர்வு உணர்த்தது, அவர் பிறப்படுத்ததற்கான காரணங்கள். உடனே அருணகிரியார் தன் உள்ளுணர்வு உணர்த்துச்சு. நினைவு இல்லை, வார்த்தைகள் வாயிலே வரவில்லை, கைகால் நடுக்கம், குரலை இறுக்கி கப்பி பிடிக்கிறது. அவர் நாவு அசைத்த ஒரே ஒற்றை மந்திர சொல் முருகா அப்படின்ற சொல் மட்டும்தான். முருகா அப்படின்னு கத்தி கொண்டு கீழே 3 முறை முருகா 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 விழ வந்துட்டாருங்க. விழுந்தா சுக்கு நூறு. இறைவன் ஓடோடி வந்து வேணும் மயிலுமாக தடுத்தாட்கொள்கிறார். முருகா என்று அழைத்தால் முருகன் வருகிறானோ இல்லையோ, அவன் வேணும் மயிலும் நமக்கு முன்னேயும் பின்னேயும் இடத்தும் புறத்தும் வளர்த்தும் வந்து நிற்குங்க. அதுதான் முருகன். கந்த கடவுள் நம் சொந்த கடவுள். அவர் வேறு யாரோ அல்ல, தமிழுக்கே உரித்தான சைவ கடவுள். சைவமும் தமிழும் கந்தனும் ஒன்றுதான். கந்தன் என்றால் ஒன்றிணைத்தல். அப்போ கந்தன் சைவத்தையும் தமிழையும் 2 கலக்க செய்கிறார். ஓடி வர்ற, தாங்கி பிடிக்கிற. பிடிச்ச உடனே அருணகிரிநாதர் அப்படியே ஆடி போயிட்டார். நம்ம ஒரு மா பாவி, செய்யக்கூடாத எல்லா வேலையும் செஞ்சுட்டோம், இந்த வாழ்வே வேண்டான்னு சொல்லி கீழே விழுந்து உயிரை துறக்கலாம் என்று எண்ணும் போது இறைவனின் ஞான ஆயுதம் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மெய்யன்பர்களே. ஆயுதம் என்பது எதற்காக நம்மளுடைய முன்னோர்கள் ஆயுதம் தாங்கினார்கள்? வேலை கையில வச்சிருந்தாங்க, அம்ப கையில வச்சிருந்தாங்க, எல்லா விதமான ஆயுதங்களை ஈட்டி, என்னென்ன இருக்கோ குட்டி கல் அப்படின்னு பல கூர்மையான ஆயுதங்களை வச்சிருந்தாங்க. எல்லா ஆயுதங்களும் அழிப்பதற்காக. ஞான சொரூபமான கந்த பெருமானின் கையிலே இருக்கக்கூடிய வேலாயுதம் மட்டும் ஞானத்தை அழிப்பதற்காக.
அறிவை கொடுக்கறதுக்காக தான் கையில ஆயுதம் வச்சிருக்காரு. அது ஞான ஆயுதம். இந்த ஞான ஆயுதத்தை வச்சு அருணகிரியாரை தாங்கி பிடிக்கிறார். அருணகிரியாரை மேனியிலே அந்த ஞான ஆயுதத்தின் கூர்மையான பகுதி பட்ட உடனே அவர் செய்த பாவங்கள் எல்லாம் விலகி போகுது. எப்படி விலகுச்சா? சூரியனை கண்ட பனி துளி போல, தீயில் விழுந்த தூசு போல இருந்த இடம் தெரியாம போயிடுச்சான். அவர் உடல் பட்டு போல அப்படியே பளபளக்குது, ஜொலிக்குது, மினுக்குது. எதனால் மினுக்குது? ஞான ஆயுதத்தின் தீண்டலால் மினுக்குது. அவ்வளவு ஞான சொரூபமாக அப்படி நிமிர்ந்து நிற்கிறார். அவரை ஆட்கொண்ட தீரா பிணி காணாம போயிருச்சு. அவர் மனதுக்குள்ளே இருந்த காம, கசடு, அழுக்கு, குரோதம், ஆணவம், கண்மம், மாயை அழிச்சு போயிடுச்சு. அப்படியே ஞான சொரூபமாக நிமிர்ந்து பார்க்கிறார். இறைவன் நிற்கிறார் முன்னாடி. ஆறுமுகத்தோன் நிற்கிறார். அருணகிரியார் ஆறுமுகத்தோனிடம் கேட்கிறார், என்னை ஏன் காப்பாற்றினார்? இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கும் போது என்னை ஏன் காப்பாற்றினா அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு முருகப்பெருமான் சொல்ற, உன்னை வைத்து என்னை செய்வதற்காக உன்னை காத்தேன். நீயும் நானும் வேறல்ல. நான் சொல்ல சொல்ல நீ என்னை பற்றி புகழப் போகிறாய், பாடப் போகிறாய், பரவப் போகிறாய். நீங்க அருணகிரியாரோட திருப்புகழ் எல்லாவற்றையும் எடுத்து வாசித்து பாருங்களேன். பல இடங்களில் அவர் சொல்லி இருப்பார், ஓதிய, ஓதியோர், ஓதிய அப்படின்ற வார்த்தை பல இடங்களில் நிரம்பி கிடைக்கிறது. ஏன் அவர் தானே எழுதினார் இந்த பாடலை. நான் எழுதிய, நான் சொன்ன அப்படின்னு சொல்லலாமே. ஏன் ஓதிய ஓதிய அப்படின்னு சொல்றார் தெரியுமா? அருணகிரியார் தானாக எதுவும் எழுதவில்லை. முருகப்பெருமான் செவியில் ஓத ஓத அவர் கரம் அதை எழுதி கொண்டே வருகிறது. அவர் நாவு அதை பாடிக்கொண்டே வருகிறது. அப்ப அவர் முருகப்பெருமான பார்க்கிற, தலைக்கு மேலே கையை உயர்த்தி வணங்குகிறார். வணங்கி கேட்கிற, சுவாமி, அறிவே இல்லா மூடன் நான், ஞானமே இல்லா அற்பன் நான், சிந்திக்கும் ஆற்றலே இல்லாத செவிடன் குருடன் நான். என்ன புடிச்சுக்கிட்டு ஏதாவது பாடு பாடுன்றியே, எனக்கு என்ன அறிவு இருக்கு உன்னை போய் பாடுறது? நீ பரம்பொருள், நான் பரதேசி. நீ கடவுள், நான் நாயினும் கடையேன். நான் எப்படி உன்னை பற்றி பாடுறது அப்படின்னு கேட்கிறது. இறைவன் அவர் நாவிலே ஞானாயுதத்தை வைத்து ஓம் அப்படின்னு எழுதுறார். எழுதி முடிச்சுட்டு அவருக்கு முதல் வார்த்தையை எடுத்து தருகிறார், முத்து அப்படின்னு தருகிறார். நண்பர்களே, நவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாணிக்க கற்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நவ கற்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பல கற்கள் இருக்கு. அதுல வைரம் இருக்கு, வைடூரியம் இருக்கு, கோமேதகம் இருக்கு, நிறைய கற்கள் இருக்கு. அப்படி பல கற்கள் இருக்கும் போது ஏன் முத்து அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை அவர் எடுத்து தரணும்? மழை வானில் இருந்து பொழிகிறது, மழை பெய்யுது இல்லையா, அப்படி திரையை கிழித்து விட்டது போல மேகத்தை கிழித்து கொண்டு மழை பொழிகிறது. மழை பொழியும் போது கோடான கோடி மழை துளிகள் பூமியை நோக்கி கீழே வந்து விழுகும். 1000 கோடி துளிகள் வந்து விழுகுது. ஒரே ஒரு துளி மட்டும்தான் சிப்பிக்குள்ளே சென்று முத்தாய் மாறுகிறது. 1000 கோடி உயிர்கள் இந்த தமிழகத்திலே பிறந்திருக்கலாம். அருணகிரியானே, நீ மட்டும்தான் இந்த முருகனை பாடக்கூடிய சொத்து அப்படின்னு சொல்லி அவருக்கு முத்து அப்படின்ற வார்த்தையை எடுத்துக் கொடுத்தார். அப்ப